ஒரே தொழில் நம்பி பொழைக்காரா? மனுஷனா இருந்தா நானும் தெரியணும், 4 தொழில் கத்துக்கிட்டு பொழைக்கணும்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்து சைடு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கீங்களே, எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். சரி சரி, இந்த மெட்ராஸ் சிட்டிக்குள்ள இதே மாதிரி எனக்கு 100 பிரான்ச் இருக்கு. நாங்கெல்லாம் கலெக்ஷனுக்கு போனோம். நீங்க வியாபாரத்தை பாருங்க, வரும்போது கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும் சார். நன்றி மறப்பது நன்றன்று. கீப் இட் அப். தேங்க் யூ சார். ஆரம்பிச்சிரும். ஐயா வாங்க 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 வாங்க. வந்துருங்க 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 வந்துருங்க. ஐயா கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் வந்திருக்கு சார். உங்ககிட்ட இருக்க ரூபா தாள எடுத்து இதுல வச்சு சுவிட்சிய போட்டீங்கன்னா நல்ல நோட்டா இருந்தா பச்சை லைட் எரியும், கள்ள நோட்டா இருந்தா ரெட் லைட் எரியும். உங்க வீட்டுல மிக்ஸி இருக்கலாம், கிரைண்டர் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம். ஆனா கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்கா சார்? இருக்காது. இருக்கணும், அது அவசியம். இதோட விலை ரொம்ப சீப்பு, 250 ரூபா தான். ஓடியா 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 ஓடியா. ஓடியா ஓடியா ஓடியா. 250 எல்லாத்தையும் மலமலன்னு வித்து தள்ளிட்டீங்க. எல்லாம் உங்க யோகம் சார். ஏன் யோகம் இல்லைங்க, உங்கள்ட்ட பேச்சு திறமை. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். சரி, இனிமேல் வரதெல்லாம் நீங்களே வாங்கிக்கங்க. சாயங்காலம் நீ ஆபீஸ்ல வந்து பாருங்க. ஒண்ணா கலெக்ஷன் வேணுமா சார்? வாங்க சார் வாங்க சார் வாங்க. ஆமா என்னது? ஏயா இது தெரியாம தான் வரிசையில நின்னியா நீ? நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு செக் பண்ற மிஷின் யா. எப்படி நம்புறது? வாங்குறவங்க நம்பி வாங்கிட்டு போறேன். நம்ப வேண்டாமா? அதுக்கு என்ன வேணா சொல்ற? செக் பண்ணி காட்டு. சந்தேகம் உனக்கு தானே, நீ வேணா வாங்கி செக் பண்ணு. கொண்டா மிஷினை. காசை கொடு. எவ்வளவு? 250. கொடு. கொடு. இந்த எடு மிஷினை கொண்டா. ஆளுக்கு ஒரு வாய் வச்சாவே நம்ம உடம்புல உன்னோட விடாதையா. ஐயோ ஐயோ, கடிக்காதீங்க கடிக்காதீங்கன்னு கதர்னே கேட்டீங்களா? யார கடிக்கும் தெரியாம அப்படி கடிச்சு விட்டு அறக்க பறக்க அனாமத்தா செத்து கிடக்கிறீங்களே பக்கியலா. மத்த மாதிரி கடிச்சவன சாகிறதுக்கு இது என்ன சாதாரண உடம்பா? வல்லார லேயத்தை வளைச்சு வளைச்சு சாப்பிட்ட வைரம் பாஞ்ச உடம்பாச்சு இது. இல்லைன்னா குண்டக்க மண்டக்க பேசுறவன சமாளிச்சுக்கிட்டு எனக்கு முழக்கா எக்கு தப்பா பேசுறவன் அடிய வாங்கிட்டு மிதிய வாங்கிட்டு உங்ககிட்ட கடிய வாங்கிட்டு பல அவார்களையும் வாங்கிட்டு இந்த உலகத்துல உலாவிக்கிறதுக்கு நான் சாதாரண விஷயமா? இதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாமா? சாரி போ, அவசரப்பட்டு கடிச்சிட்டேன், எங்களை மன்னிச்சிருப்போம். இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? நீயும் போய் சேர்ந்துருவியே. அவ்வளவு பேர் வெளிநாட்டுக்கார பள்ளிகளா இருக்காங்களே. பொழைக்க வந்தத்துல கடிக்கலாமா? பொழைக்க வந்தத்துல குலைக்கலடா, கடிக்கப்படாது. நாயக்குள்ளது துப்பாக்கி துப்பாக்கி